குறிஞ்சியிலும் இந்த குறிஞ்சி நிலத்திலே குடிகொண்டிருக்கக்கூடியது யாரு அப்படின்னா முருகப்பெருமான். அப்படி இருந்துட்டாலும் எல்லாவற்றிற்கும் யாரு அப்படின்னா விநாயகப் பெருமான். அல்லல்வோம் வல்வினைப்போம் அன்னை வயிற்றில் பிறந்த தொல்லைவோம் போகாதுயிரம் போம் நல்ல குணம் அதிக மாமருணை கோபுரத்தில் விட்டிருக்கும் அந்த விநாயகப் பெருமானை கை தொழுது நாள் என்ற கவிக்கு இணங்க இந்த இடத்திலே அந்த பிள்ளையாரை வணங்கிவிட்டு நமது கழகத்திற்கு ஏதேனும் ஒரு வழியாகப்பட்டது கிடைக்கின்றதா என்பதை பிறகு பார்க்கலாம் என்பதாலே அந்த செல்வக்கணபதியே எங்கள் குழு சித்தி விநாயகனே அப்பேற்பட்ட முனிவர்கள் எல்லாம் இந்த இடத்தில் இருந்து விட்டாலும் அற்புதமான இந்த இடத்தை பார்க்கின்ற பொழுது இந்த மனத்திற்கு உள்ளே யாராவது இருக்கத்தான் வேண்டும். உள்ளே ஏதாவது கேட்குமா சத்தம்? என்ன சத்தம் இந்த நேரம்? பறவைகளை விரட்ட பாடுவது நமது யாழ் இசையிலும் மேலாக காதல் நிற்கிறது அப்படிங்கிறதுனால இந்த சொல் பதத்தை இசைத்தவள் யாரு அப்படின்னா வள்ளியாகப்பட்டவள். என்ன காரணம் அப்படின்னா ஆதியில் முருகப்பெருமான் கொடுத்த வாக்கு அமிர்தவள்ளி சுந்தரவள்ளி என்ற இரு பெண்ணுக்கு வாக்கு கொடுத்தார். அமிர்தவள்ளியை தெய்வயானை என்ற பெயரிலே திருப்பரங்குன்றத்தில் வைத்து திருமணத்தை முடித்து விட்டார். இளையவள் சுந்தரவள்ளி ஆகப்பட்டவள் இந்த இடத்திலே அந்த முருகப்பெருமான் நினைத்துக் கொண்டு ஆலோலம் சோ என்று காவல் என்று காத்துக் கொண்டிருக்கிறாள். இது எப்படியோங்க இந்த இடத்துல அந்த முருகப்பெருமானுக்கும் இந்த வள்ளி பிள்ளைக்கும் திருமணத்தை முடிச்சு போதும். ஏன்னா ஒவ்வொரு நாளும் என்னுடைய திறமாகப்பட்டதை காப்பாற்றுவது பெருங்கொண்ட விஷயமாக இருந்துட்டாலும் அந்த இடத்துல இந்த காவலை திருமணத்தோடு எவ்வாறு முடித்து வைக்க வேண்டும் என அவங்க தெய்வமாக இருந்தாலும் சரி, மனிதனாக இருந்தாலும் சரி, முனிவனாக இருந்தாலும் சரி, ஏன்னா ஒவ்வொரு தவங்களுக்கு ஒவ்வொரு வேலை உண்டு. அவங்க வேலையை அவங்க செய்தி சரியாக செய்தோம் அப்படின்னு சொன்னாலே எல்லோருமே அவங்க விஷயத்தில் வெற்றி அடையலாம் அப்படிங்கிற ஒரு கணக்கு உண்டு. அதான் சொல்லி வச்சாங்க பாருங்க, ஆடி அடங்கும் வாழ்க்கையடா ஆறடி
நிலமே சொந்தமடா அப்படின்னாங்க. இன்னைக்கு 6 அடி நிலம் எல்லாம் யாருக்கும் கிடையாது அப்படின்னு உள்ளதா போதும், கைப்பிடி சாம்பலை வெளியே தள்ளிரும். அது அவன் சாம்பலா இல்ல அடுத்தவன் சாம்பலான்னு கூட தெரியாது. ஏன்னா ஒரு நாளைக்கு மனிதன் விடக்கூடிய மூச்சு எத்தனை அப்படின்னா 21,600 மூச்சு. ஒரு நாளிகைக்கு மனிதன் விடக்கூடிய மூச்சு எத்தனை அப்படின்னா 360 மூச்சு. ஏன்னா ஒரு மனிதன் இருக்கும் அப்படின்னா இத்தனை கோடி மூச்சு தான் அப்படிங்கிற கணக்கு உண்டு. அத்தனை கோடி மூச்சு மனிதன் விட்டுட்டால் ஏன்னா யமனாகப்பட்டவன் தன்னுடைய உயிராகப்பட்டதை எடுத்து சென்று விடுவார். ஏதோ பிறந்தோம் ஏதோ வளர்ந்தோம் என்று இல்லாமல் ஏன்னா ஒரு மனிதனுக்கு எப்பொழுது ஆணவம் அப்படிங்கிற ஒன்று பிறக்கும் அப்படின்னு கேட்டால் எவன் ஒருவனிடத்திலே பணம் அதிகமாக சேர்ந்து விட்டதோ அவனிடத்திலே ஆணவம் அதிகமாக சேர்ந்து விடும் அப்படிங்கிற ஒரு கணக்கு உண்டு. இப்படிதான் பாருங்க, ஒருத்தங்கிட்ட அதிகமாக பணம் இருக்கு, இந்த பணத்தை வைத்து எதையும் வாங்க என்னால் முடியும் அப்படிங்கிற ஆணவத்தோடு இருக்கின்ற பொழுது அப்பதான் எதிர வந்த ஒருத்தர் கேட்டாரு, தம்பி உங்ககிட்ட பணம் அதிகமாக இருக்கு, இந்த பணத்தை வைத்து எதையும் வாங்க என்னால முடியும் அப்படின்னு சொல்லி ஆணவத்தோடு சொல்றியே, இதே பணத்தை வைத்து உன்னால எதை வாங்க முடியும் அப்படின்னு கேட்டாரு. ஐயா அப்பதான் சொன்னாரு, ஐயா இங்கு மட்டுமல்ல எல்லா இடத்திலையுமே இந்த மண்ணாகப்பட்டதை இதே பணத்தை வச்சு நான் வாங்கி போட்டிருக்கேன். இந்த மண் எனக்கு சொந்தம். இங்க மட்டும் கிடையாது, எல்லா இடத்திலையுமே இந்த மண் எனக்கு சொந்தம் அப்படின்னு சொன்ன உடனே அவதான் பாருங்க, இந்த மண்ணாகப்பட்டது அந்த ஆணவம் படைத்த மனிதனை பார்த்து சொன்னது, என்னடா மனிதா என்னமோ அங்க மண்ணை வாங்கி போட்டிருக்கேன் இங்க மண்ணை வாங்கி போட்டிருக்கேன் அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டு இருக்கையே, என்னை நீயாடா வாங்கி போட்டிருக்க? உங்க பாட்டனையும் நான் தான் வாங்கி உள்ள போட்டிருக்கேன், உங்க அப்பனையும் நான் தான் வாங்கி உள்ள போட்டிருக்கேன், அடுத்து இன்னைக்கோ நாளைக்கோ உன்னையும் நான் தாண்டா வாங்கி உள்ள போட போறேன் அப்படின்னு எது இந்த மண்ணாகப்பட்டது சொன்னது. அதான் சொல்லி வச்சாங்க, மண்ணின் மீது மனிதனுக்கு ஆசை, மனிதன் மீது மண்ணுக்கு ஆசை, கடைசியில எது வெற்றி பெறும் அப்படின்னா இந்த மண் தான் வெற்றி பெறும். அதே போல மண்ணோடு போராடி வெற்றி கண்டவன் இந்த உலகத்தில் யாரும் உண்டா அப்படின்னு கேட்டால் யாரும் கிடையாது. ஆனால் இந்த மண்ணோடு போராடி வெற்றி கண்டவன் யாரு அப்படின்னா அவன் தான் விவசாயி மட்டுமே. காரணம் என்ன? அதான் சொல்லுவாங்க, உழவு இல்லையே உணவு இல்லை, உணவு இல்லையே உயிர்கள் இல்லை, உயிர்கள் இல்லையே உலகமே இல்லை அப்படின்னு சொன்ன. அப்ப இந்த மண்ணோடு போராடி வெற்றி கண்டவன் யாரு அப்படின்னா அவன் தான் விவசாயி மட்டும். அதனால ஏதோ பிறந்தோம் ஏதோ வளர்ந்தோம் என்று இல்லாமல் நம்மால் முடிந்த உதவியை பிறருக்கு செய்ய வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. அதே போல இந்த இடத்துல இந்த நல்லவர்களை எல்லாம் பார்க்கின்ற பொழுது இந்த உள்ளமாகப்பட்டது எவ்வாறு மகிழ்ந்து கொண்டிருக்கின்றது அப்படின்னா அப்படியே நல்லவர்க்கெல்லாம் இந்த நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி, ஒன்று தெய்வத்தின் சாட்சியம்மா, தெய்வத்தின் சாட்சியம்மா.
இந்த நல்லவர்க்கெல்லாம் சாட்சிகள் ரெண்டு, ஒன்று மனசாட்சி, ஒன்று தீபத்தின் சாட்சியம்மா. நம்பிக்கை வைத்து சாட்சியம்மா, அதுதான் உள்ளத்தின் சாட்சியம்மா, அதுதான் உண்மைக்கும் சாட்சியம்மா. இந்த சின்னஞ்சிறு கலைஞனை பாராட்டி கைதட்டி அனைத்து உள்ளங்களுக்கும் உளமகிழ்ந்த நன்றி 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 கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு, ஏன்னா மேகத்திலிருந்து வரக்கூடிய மழை ஒண்ணுதான். அதே மழை கடல்ல விழுந்தா அது உப்பா போயிடும், அதே மழை சாக்கடையில விழுந்தா அது சாக்கடையா போயிடும், அதே மழை கோவில்ல விழுந்தா அது தீர்த்தமாக போய்விடும். அதேனால ஏன்னா எல்லாமே நல்லவர்கள் தான், ஆனால் சேரக்கூடிய இடத்தை பொறுத்து அவருடைய தன்மையும் தரமும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதனால இந்த மனிதனுக்கு எல்லாமே தெரிந்திருந்தாலும் அந்த ஒன்று மட்டும் தெரியவில்லை. ஏன்னா பிறப்பு என்பது தெரியும், இறப்பு என்பதும் தெரியும், ஆனால் எப்ப எந்த ஒரு சூழ்நிலையில் மனிதன் இறப்போம் அப்படிங்கிறது மட்டும் யாருக்குமே தெரியாது. அதனால இந்த இடத்துல அந்த மனிதனுக்கு எல்லாமே தெரிந்திருந்தாலும் அந்த ஒன்று மட்டும் தெரியவில்லை அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலே அந்த மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டார். மனிதன் எல்லாம் தெரிந்து கொண்டான், வாழும் வகை புரிந்து கொண்டான். இருந்த போது மனிதனுக்கு ஒன்று மட்டும் தெரியவில்லை. கைதட்டி பாராட்டி அனைத்து உள்ளங்களுக்கும் எனது சார்பாக வந்திருக்கக்கூடிய கலைஞர்கள் சார்பாக மற்றும் அனைத்து ரசிகர்களுக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் மற்றும் கிராம பொதுமக்களுக்கும் விழா கமிட்டியாளர்களுக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் தை திருநாள் திருவிழாவை வாழ்த்துக்களாக சொல்லிவிட்டு எனது கலை பணியை இனிதே உங்கள் முன்பு சமர்ப்பிக்க வேண்டும். ஏன்னா 4 பேர் போன பாதையில் போக வேண்டும் அப்படின்னாங்க. அப்பர், சுந்தரர், மாணிக்க வாசகர், திருஞான சம்பந்தர் 4 பேரும் மெச்ச வாழ வேண்டும் அப்படின்னா மாதா பிதா குரு
தெய்வம். தன்னை 10 மாதம் 300 நாள் சுமந்து இந்த உலகத்திற்கு நம்மை முதலாக கொண்டு வரக்கூடியவள் யாரு அப்படின்னா நம்மை பெற்ற தாயாகப்பட்டவள். அன்னவளைத்தான் முதலாக வணங்க வேண்டும் அப்படின்னாங்க. இன்னைக்கு பெற்ற தாயை வணங்குறது என்ன நினைக்கிறது கூட கிடையாது. அம்மா உயிரோடு இருக்கும் பொழுது 5 ரூபாய்க்கு வடை வாங்கி கொடுக்க மாட்டான். ஆனா இறந்த பிறகு 10,000 ரூபாய்க்கு வெடி வாங்கி வெடிப்பான். அதே போல உயிரோடு இருக்கும் பொழுது 1 ரூபா சோறு போட்டு கொடுக்காதவள் இறந்த பிறகு நினைவு நாள் என்று 4 கிடாயை வெட்டி எல்லோருக்கும் அன்னதானம் செய்வான். அப்ப இதுல எல்லாம் வந்து பார்த்தோம் அப்படின்னா புண்ணியம் கிடைக்குமா அப்படின்னா ஒருபோதும் கிடைக்காது. அதற்கு அடுத்தபடியாக யாரை வணங்க வேண்டும் அப்படின்னா தந்தை என்று சொல்லக்கூடிய அப்பாவை வணங்க வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா ஒவ்வொரு மனிதர்களுக்குமே இதுதான் உலகம் அப்படின்னு எடுத்து காட்டக்கூடியவர் யாரு அப்படின்னா அவர்தான் தந்தையாகப்பட்டவர். ஏன்னா ஒருத்தர் 16 வயசுல வேலைக்கு போறேன் அப்படின்னா அவனுக்கு அப்பா சரியில்லைன்னு அர்த்தம். ஒருத்தர் 60 வயசுல வேலைக்கு போறாரு அப்படின்னா அவருக்கு பிள்ளை சரியில்லைன்னு அர்த்தம். அப்ப ஒரு நல் வழியில் நடத்தக்கூடியவர் யாரு அப்படின்னா அவர்தான் தந்தையாகப்பட்டவர். 2வது அன்னவரை வணங்க வேண்டும். 3வது கண் என்று சொல்லக்கூடிய இந்த அறிவு கண்ணை நமக்கெல்லாம் திறந்து வைக்கக்கூடியவர் யாரு அப்படின்னா நமக்கெல்லாம் கற்றுக் கொடுத்த ஆசிரியர். 3வது இடத்துல குரு. 4வது இடத்துல தான் தெய்வத்தை வச்சாங்க. அதான் பாருங்க, மாதா பிதா குரு. இந்த 3 பேருடைய ஆசி நமக்கு கிடைத்தது அப்படின்னா தெய்வத்தினுடைய ஆசையும் அருளும் என்றைக்குமே நமக்கு உண்டு அப்படி சொல்லி வச்சிருக்காங்க. ஏன்னா தமிழ் அப்படிங்கிறது ஒரு கடல் போன்றது. ஏன்னா தமிழுடைய ஆழம், கடலுடைய ஆழம் காண முடியுமா? ஒருபோது முடியாது. அதே போல தமிழுடைய ஆழத்தை காண முடியுமா அப்படின்னா முடியாது. அதே போல அந்த தமிழுக்கு சொந்தக்காரர் யாரு அப்படின்னா தமிழ் கடவுள். ஏன்னா உலகத்துல எத்தனையோ மொழிகள் உண்டு. ஆனா எந்த மொழிக்குமே அந்தந்த மொழிக்கு கடவுள் கிடையாது. ஆனால் நம்ம தமிழ் மொழிக்கு மட்டுமே தமிழ் கடவுள் என்று சொல்லக்கூடிய எம்பெருமான் முருகப்பெருமானை சொல்றோம். அதே போல இந்த இடத்துல அருள் பாலித்துக் கொண்டிருக்கக்கூடிய தித்திக்கும் முருகப்பெருமான் அவருடைய அருள் ஆசி எனக்கு மட்டும் அல்லாது இங்க இருக்கக்கூடிய அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்று சொல்லி அந்த தெய்வத்தை வணங்க வேண்டும். ஏன்னா அப்ப முதல் தெய்வம் யாரு அப்படின்னா அவள் தான் பெற்ற தாய் அப்படின்னு சொன்ன பாருங்க. ஒரு தாயாகப்பட்டவள் 10 பிள்ளையை பெற்று 10 பிள்ளைகளையுமே எந்த ஒரு குறையுமே இல்லாமல் எளிமையாக வளர்த்து விடுவாள். ஆனா கடைசி காலத்துல அந்த 10 பிள்ளையும் சேர்ந்து இந்த ஒத்த தாய்க்கு 1 ரூபா சோறு போட மாட்டேன். அதுதான் தாய்மார்களுடைய நிலைமையாகப்பட்டது. காரணம் என்ன? அதெல்லாம் பாருங்க, நம்முடைய நாட்டை வந்து தாய் நாடு அப்படின்னு சொன்னாங்களே தவிர தந்தையர் நாடு என்று வாடியது உண்டு. யாரு அப்படின்னா தலையில் முண்டாசு கட்டிய எட்டயபுரம் என்று சொல்லக்கூடிய மண்ணுக்கு பெருமை சேர்த்த பாரதி என்று சொல்லக்கூடியவர். ஏன்னா செந்தமிழ் நாடு எனும் போதினிலே இன்ப தேன் வந்து பாகியது காதினிலே எங்கள் தந்தையர் நாடு என்ற பேச்சினிலே ஒரு சக்தி பிறக்குது மூச்சினிலே அப்படின்னு அவர் பாடியது உண்டு. பாருங்க, ஒரு தம்பதியினருக்கு திருமணமாகி நீண்ட நாட்களாக குழந்தை என்பதே இல்லை. அப்படி குழந்தை என்பதே இல்லாமல் இருக்கும் பொழுது அவங்க என்ன செஞ்சாங்க? எல்லா தெய்வத்தினுடைய ஆலயத்திற்கும் சென்று எல்லா தெய்வத்துக்கிட்ட போய் வேண்டுனாங்க. அம்மா எங்களுக்கு குழந்தை இல்ல, உங்களுடைய அருளாலே எங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கணும் அப்படின்னு சொல்லி தெய்வத்துக்கிட்ட போய் வேண்டிய பிறகு நீண்ட நாள் கழித்து தெய்வத்தினுடைய அருளால் அவங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்து விட்டது. என்ன குழந்தை அப்படின்னா ஒரு ஆண் குழந்தை. ஒரு ஆண் குழந்தை பிறந்துருச்சு. அப்படி ஆண் குழந்தை பிறந்து ஒரு 8 வயசு 10 வயசு பையனா வந்துட்டான். வந்த பிறகு அப்பதான் பாருங்க, அப்ப 8 வயசு பையனாக வந்த பிறகு மறுபடியும் திருமணம் முடிக்கக்கூடிய வயதாக வந்து விட்டது. அப்பதான் பெத்தவங்களுக்கு ஒரு ஆசை. என்ன ஆசை அப்படின்னா, ஆகா நம்மளுக்கு நீண்ட நாள் கழித்து ஒரு குழந்தை பிறந்திருக்கு, அவனுக்கும் திருமணம் முடிக்கக்கூடிய வயசு வந்துருச்சு, நல்ல ஒரு பெண்ணை பார்த்து தனது பையனுக்கு திருமணம் பண்ணி வைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டு என்ன பண்ணாங்க? ஊர் உலகமெல்லாம் தேடி நல்ல ஒரு பெண்ணை பார்த்து தனது பையனுக்கு திருமணம் பண்ணி வச்சாங்க. அப்படி திருமணம் பண்ணிய உடனே வீட்டுக்கு வந்தா பாருங்க மருமக அப்படின்னு வீட்டுக்குள்ள அடி எடுத்து வைத்த உடனே அப்பதான் கணவனை பார்த்து சொன்னாலாம், ஏங்க இந்த வீட்டுல ஒண்ணு உங்க அம்மா இருக்கணும், இல்லைன்னா நான் இருக்கணும், நல்ல முடிவா எடுங்க அப்படின்னு வீட்டுக்கு வந்த மருமக சொல்ல, அப்பதான் கணவன் கேட்ட, அம்மா எங்க அம்மாவை என்ன பண்ண சொல்ற அப்படின்னு, உங்க அம்மாவை கொண்டு போய் அனாதை இல்லத்துல சேர்த்துட்டு வாங்க அப்படின்னு மனைவியாகப்பட்டவள் சொல்ல, அப்பதான் பாருங்க, ஏன்னா 2 கண்ணு, ஒரு கண் தாரம் ஒரு கண் தாய். ஏன்னா 2 கண்ணுல எந்த கண்ணை கொத்துனாலும் வலிக்கிறது அவனுக்கு தான் வலிக்கும். அப்பதான் பாருங்க மனைவி கிட்ட சொன்னா, அம்மா பெத்த தாயை கொண்டு போய் ஒருபோதும் நான் அனாதை இல்லத்துல சேர்க்க மாட்டேன், வேற ஏதாவது நீ சொல்லு நான் கேட்கிறேன் அப்படி சொன்ன உடனே அதற்கு அடுத்தபடியாக மனைவி சொன்னா, சரிங்க உங்க அம்மாவை கொண்டு போய் நீங்க அனாதை இல்லத்துல சேர்க்க வேண்டாம், நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஒரு திண்ணை இருக்கு பாருங்க, அந்த திண்ணையில தான் உங்க அம்மா தூங்கணும், அந்த திண்ணையில தான் உங்க அம்மா இருக்கணும், இதுக்கு நீங்க சம்மதிக்கல அப்படின்னா எங்க அம்மா வீட்டுக்கு நான் போயிடுவேன் அப்படின்னு அவ சொல்ல, அப்பதான் பாருங்க வேற வழி இல்லாமல் பெற்ற தாயை கொண்டு வந்து திண்ணையில போட்டா. திண்ணையில போட்டுட்டு அவதான் தாயை பார்த்து மகன் சொன்னா, அம்மா இனிமேல் நீங்க வீட்டுக்குள்ள வர வேண்டாம், உங்களுக்கு வேண்டியது எல்லாமே இந்த இடத்துக்கு வந்துடும் அப்படி தாயை பார்த்து சொல்ல, அப்பதான் தாய் சொன்னாலாம், அடே மகனே இனிமேல் நான் எங்க இருந்தா என்னடா, நீ நல்லா இருந்தா போதும்டா, அதான் பெத்த மனம் பித்து, பிள்ளை மனம் கள்ளு அப்படின்னு சொல்லுவாங்க. நன்றி நன்றி. அப்படி சொன்ன பிறகு பாருங்க, அப்படி சொன்ன பிறகு இந்த புதுசா திருமணம் முடிச்சாங்க பாருங்க, இவங்களுக்கும் கொஞ்ச நாள் கழித்து இவங்களுக்கும் ஒரு ஆண் குழந்தை பிறந்து
விட்டது. அப்படி ஆண் குழந்தை பிறந்து ஒரு 8 வயசு 10 வயசு பையனா வந்துட்டேன். அப்படி 10 வயது பையனாக வந்த பிறகு திண்ணையில படுத்தா பாருங்க மாமியா, அவள் வயதாகி பாட்டியாகி இறந்து போயிட்டா. இறந்து போனவளை கொண்டு போய் நல்ல முறையில் அடக்கம் பண்ணிட்டாங்க. அப்படி அடக்கம் பண்ணிய பிறகு அவ படுத்த இடத்துல பாயும் தலகாணி அப்படியே இருந்துச்சான். அப்பதான் பாருங்க இவங்க பையன், அந்த 10 வயசு பையன் போய் அந்த பாயும் தலகாணி மடிச்சுக்கிட்டு இருந்தானா. அப்படி மடிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது அப்பதான் இவங்க அம்மா சொன்னாளா, அந்த புது மருமக பிள்ளைய பார்த்து, அடே அந்த பாயும் தலகாணி உங்க பாட்டி படுத்தது, அவளே இறந்து போயிட்டா, அவளை கொண்டு போய் நல்ல முறையில் அடக்கம் பண்ணியாச்சு. இப்ப எதுக்குடா அந்த பாயும் தலகாணி மடிச்சுக்கிட்டு இருக்க, அதை மடிச்சு கொண்டு போய் வீசுடா ரோட்டுல அப்படின்னு இவங்க அம்மா சொல்லு. அவதான் அந்த 10 வயசு பையன் சொன்னானா, அம்மா இந்த பாயும் தலகாணி பாட்டி படுத்தது அப்படிங்கிறதுக்காக மடிச்சு சுருட்டி ரோட்ல போட்ட கூடாது, இதை மடிச்சு பத்திரமா வச்சிருக்கணும். ஏன் இன்னும் கொஞ்ச நாள் கழிச்சு இது உனக்கு தேவைப்படும் அப்படின்னு அவன் சொன்னானா. ஏன்னா விதை ஒண்ணு போட்டா சுர ஒண்ணு முளைக்குமா? முளைக்காது. எந்த விதை போடுறோமோ அந்த விதை தான் முளைக்கும். அப்ப போடக்கூடிய விதை வந்து நல்விதமான விதையாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னாங்க. அப்ப இந்த நிகழ்வுகளை எல்லாமே பக்கத்து வீட்டுல இருக்கக்கூடிய ஒரு மருமக பார்த்துக்கிட்டே இருக்கா. என்னடா அந்த மருமக கொண்டு போய் மாமியாவை திண்ணையில படுக்க போட்டா, ஆனா நம்ம கணவர் வந்து நம்ம சொன்னா கேட்பாரு அப்படிங்கிறதுனால இந்த சின்னஞ்சிறு கலைஞனை பாராட்டி பெயர் சொல்லாத அன்பு ஐயா, அன்பளிப்பு அள்ளி வாரி வழங்கிய அன்பு ஐயா அவர்களுக்கும் அன்னவர்கள் குடும்பத்தார்களுக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் என சார்பாகவும் நான் சார்ந்திருக்கக்கூடிய எங்களது கலைக்குழுவின் சார்பாக உள்ள மகிழ்ந்த நன்றி 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 நன்றி. தாயை பத்தி இவ்வளவு பெருமையை சொன்னதுக்கு 50 ரூபாய் அன்பளிப்பு வந்ததுக்கு ரொம்ப நன்றி. அதே போல அப்ப இந்த நிகழ்வுகள் எல்லாமே பக்கத்து வீட்டுல இருக்கிற மருமக பார்த்துக்கிட்டே இருந்திருக்கா. அப்பதான் பாருங்க அந்த மருமக கொண்டு போய் மாமியாவை திண்ணையில படுக்க போட்டா, ஆனா நம்ம கணவர் வந்து நம்ம சொன்னா கேட்பாரு அப்படிங்கிறதுனால பக்கத்து வீட்டு மருமக கணவன் கிட்ட ஒரே பிடிவாதம், எங்க உங்க அம்மாவை கொண்டு போய் நீங்க அனாதை இல்லத்துல சேர்த்துத்தான் ஆகணும் அப்படி ஒரே பிடிவாதம் பிடிக்கின்ற பொழுது அந்த கணவன் வந்து மனைவியுடைய சொல்லை கேட்கக்கூடியவன் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணி விட்டான், பெத்த தாயினுடைய கையை பிடிச்சுக்கிட்டு அப்படியே அழுதுகிட்டே கூட்டிட்டு போறான். எங்க அனாதை இல்லத்துல சேர்ப்பதற்காக அப்படி மனைவி பேச கேட்டு அம்மாவை அழுதுகிட்டே கூட்டிட்டு போயிட்டு அனாதை இல்லத்துல கொண்டு போய் அம்மாவை சேர்த்துட்டு திரும்பி வருகின்ற பொழுது சந்தோஷத்துல துள்ளி குதிச்சுக்கிட்டு வந்தான். அவதான் மனைவி பார்த்தா, என்னையா உங்க அம்மாவை கொண்டு போய் அனாதை இல்லத்துல சேர்க்க சொன்னோம், ஆனா போகும்போது அழுதுகிட்டே போனாரு, வரும்போது சிரிச்சுக்கிட்டே வர்றாரு, என்ன காரணம் இவளுக்கு தெரியல. அப்பதான் கணவன் வீட்டுக்கு வந்த பிறகு கணவன் கிட்டே கேட்கிறா, ஏங்க நான் என்ன சொன்னேன், உங்க அம்மாவை கொண்டு போய் அனாதை இல்லத்துல சேர்க்க சொன்னேன், எதற்காக அழுதுகிட்டு போனீங்க அப்படின்னு கேட்க. அப்பதான் கணவன் சொன்னேன், அம்மா உன் பேச்சை கேட்டு தாய் பாசத்துல அழுதுகிட்டே போனேன். சரி அழுதுகிட்டே போனீங்க, தாய் பாசத்துல அழுதுகிட்டு போனீங்க, சரி ஏத்துக்கிறேன். ஆனால் அதே தாயை கொண்டு போய் அனாதை இல்லத்துல சேர்த்துட்டு திரும்பி வரும் பொழுது சந்தோஷமா துள்ளி குதிச்சுக்கிட்டு வந்தீங்களே என்ன காரணம் அப்படின்னு கேட்க. அப்பதான் கணவன் சொன்னேன், அம்மா அனாதை இல்லத்துல எனக்கு ஒரு சந்தோஷம் கிடைச்சிச்சு, அந்த சந்தோஷத்தை நினைத்து துள்ளி குதிச்சுக்கிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்ல. என்னடா அனாதை இல்லத்துல போய் ஒரு சந்தோஷம் கிடைச்சிச்சுன்னா அங்க என்னையா உனக்கு சந்தோஷம் கிடைச்சிச்சு அப்படின்னு மனைவி கேட்க. அப்பதான் கணவன் சொன்னேன், அம்மா வேற ஒண்ணும் இல்ல, எப்படி உன்னுடைய பேச்சை கேட்டு எங்க அம்மாவை அனாதை இல்லத்தை சேர்க்க போனனோ அதே மாதிரி உங்க அண்ணங்காரன் உங்க அன்னிகாரி பேச்சை கேட்டு உங்க அம்மாவை அங்க அனாதை இல்லத்துல சேர்த்துக்கிட்டு இருந்தான். உங்க அம்மாவை சேர்த்த பிறகுதான் எங்க அம்மாவை கொண்டு போய் நான் சேர்த்தேன். எங்க அம்மா அங்க அனாதை இல்ல, எங்க அம்மாவுக்கு துணையா உங்க அம்மா இருக்கு, உங்க அம்மாவுக்கு துணையா எங்க அம்மா இருக்கு அப்படின்னு இவன் சொன்னான. காரணம் என்ன, அப்ப என்ன நம்ம செய்கிறோமோ அதுதான் நமக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு கணக்கு உண்டு. அதனால சொல்லி வச்சாங்க, தாய்க்கு நிகர் இந்த உலகத்துல இந்த மண்ணுல எதுவுமே கிடையாது அப்படிங்கிறதுனாலே இந்த இடத்துல என்னை பெற்ற தாயாகப்பட்டவரை ஒரு நினைத்து வழங்க வேண்டும் அப்படிங்கிறதுனாலே 10 மாசம் என்ன சுமந்து பெற்று எடுத்த அம்மா பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா ரத்தத்தை எல்லாம் பாராட்டந்து ஊட்டி வளர்த்த அம்மா பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா எறும்பு அண்டாம தூசி தும்பு சேராம தொப்புள் கோடி அறுத்தெடுத்த அம்மா கண்ணுறக்கம் பாராம கஞ்சி தண்ணி இல்லாம பாடு சோறு ஊட்டி வளர்த்த அம்மா காலடி மண்ணுக்கு முன்னாளு நீரு சும்மாவோ காலடி மண்ணுக்கு முன்னாளு நீரு சும்மா பொண்ண போல ஆத்தா என்ன பெத்து போட்டா என்ன பெத்த ஆத்தா கண்ணீரத்தாம் பார்த்தா
கோவிலை காக்க மறந்திட்ட பாவியடி கிளியே எழ்வாயும் வகிரையும் போற்றி வளர்த்திட்ட பாவியடி கிளியே ஏனை தொட்டாலும் பார்த்தாலும் தோசமடி கிளியே எனக்கேலேலு ஜென்மத்திலும் மோட்சமில்லை கிளியே 10 மாசம் என்ன சுமந்து வெற்றி கெடுத்த அம்மாவோ பாசத்துக்கு முன்னாலே எல்லாமே சும்மா ஓரத்தை எல்லாம் பாராட்டங்க முட்டி வளர்த்த அம்மாவோ அன்புக்கு முன்னாலே ஆகாய சும்மா எறும்பு அண்டாமு தொகுதும்பு சேராமு தொப்பு கோடி அறுத்தெடுத்த அம்மாவோ கண்ணூரக்கம் பாராமு கஞ்சி தண்ணி இல்லாம ஊட்டி வளர்த்த அம்மாவோ பாதத்துக்கு முன்னாடு எல்லாமே சும்மா பாதத்துக்கு முன்னாடு எல்லாமே சும்மா ஆள் காட்டி வேலை கொடுத்து அக்கண்ணா சொல்லி கொடுத்து அண்ணாட கூட கொடுத்து நெல்லுச்சோறு பொங்கி கொடுத்து ஆள் காட்டி வேலை கொடுத்து அக்கண்ணா சொல்லி கொடுத்து அண்ணாட கூட கொடுத்து நெல்லுச்சோறு பொங்கி கொடுத்து களை வெட்டி நடவு நட்டு கால் சட்டை தச்சு கொடுத்து சிறுவாடு சேர்த்து வச்சு சீலை கொண்டு வாங்கி கொடுத்து கொஞ்ச நேரம் நான் அங்கமே பதறி நிற்பேன். அம்மா 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 காய்ச்சல் வந்து நான் படுத்தா கதாகத்தை குடிக்க வைப்பேன். என் புள்ள கலக்கவில்லை கட்டு ஊரு சொல்லி வச்சேன். தாலி கட்டி கூட தாலிகள்ல படிக்க வச்சேன். உன்னை பாட வார்த்தை இல்லை அம்மாவோ பாசத்துக்கு முன்னாடு எல்லாமே சும்மா பாசத்துக்கு முன்னாலே அந்த 50 ரூபா சும்மா 10 மாசம் என்ன சுமந்து பெரியெடுத்த அம்மாவோ பாசத்துக்கு முன்னாடு எல்லாமே சும்மா குடிகார அப்பனுக்கு அடிவாட வாக்கப்பட்டு கோபுரமான உயரே கொடுமையும் தாங்கிக்கிட்டே குடிகார அப்பனுக்கு அடிமாட வாக்கப்பட்டு கோபுரமான உயரே கொடுமையும் தாங்கிக்கிட்டே 5 வட்டி 10 வட்டி அங்க இங்க கடல் பட்டு ஆயுசுக்கு நான் படிக்க அத்தனையும் தாங்கி புட்டு பட்டது போதிருமுன்னா பாதியிலே உசுர விட்டே அம்மா பட்டது போதிருமுன்னா பாதியிலே உசுர விட்டே பட்டது கட்டின உனக்கு பச்சை மூங்கில் கட்ட விட்டே ஆளாம கொண்ட வாழ்க்கை அரிசி போட வச்சு புட்டு உன்னை போட வார்த்தை இல்லை அம்மாவோ பாசத்துக்கு முன்னாடு தெய்வம் இல்லா சும்மாவோ பாசத்துக்கு முன்னாடு தெய்வம் இல்லா சும்மா 10 மாசம் என்ன சுமந்து பெற்றெடுத்த அம்மாவோ அன்புக்கு முன்னாடு ஆகாய சும்மா ஓரத்தை எல்லாம் பாடா தந்து ஊட்டி வளர்த்த அம்மாவோ அன்புக்கு முன்னாடு எல்லாமே சும்மாவோ அன்புக்கு முன்னாடு எல்லாமே சும்மா ஆராரிரோ, ஆராரிரோ.
பாடணும் அப்படின்னு நிறைய பாடிக்கொண்டே இருக்கலாம். ஏன்னா ஒரு பெண்ணாகப்பட்டவள் கர்ப்பம் தரித்து ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும் பொழுது சொல்லுவாங்க, ஒரு தாய் வந்து ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும் பொழுது அவளுக்கு எவ்வளவு வலி வலிக்கும் அப்படின்னா, ஏதாவது ஒரு மனிதன் வந்து 45 அளவு யூனிட் தான் வலியை தாங்க முடியும். 46 அளவு வலி யூனிட் வந்துருச்சுன்னா அவங்க வலியை தாங்க முடியாமல் இறந்து போயிருவாங்க. ஆனால் ஒரு தாயாகப்பட்டவள் ஒரு குழந்தையை பெற்றெடுக்கும் பொழுது அவளுக்கு எவ்வளவு வலி வலிக்கும் அப்படின்னா 45 அளவு யூனிட்ல இருந்து 52 அளவு யூனிட் வரைக்கும் வலிக்கும். அதான் சொல்லுவாங்க, ஒரு தாய் வந்து குழந்தையை பெற்றெடுப்பது பிரசவம் அப்படின்னு. ஏத்த தாய்க்காக அன்பு வழங்கிய உள்ளங்களுக்கும் மகிழ்ந்த நன்றி. அதான் சொல்லுவாங்க, ஒரு தாய் வந்து ஒரு குழந்தையை பெற்றெடுப்பது அவளுக்கு மறு ஜென்மம் அப்படின்னு. ஏன்னா 46 வலி யூனிட் வந்துருச்சுன்னா அவங்க வலியை தாங்க முடியாமல் இறந்து போயிடுவாங்க. ஆனால் 52 அளவு யூனிட் வலியை தாங்கி அந்த குழந்தையை பெற்றெடுக்கிறா அப்படின்னா அதுதான் அவளுக்கு மறு ஜென்மம். அதான் சொல்லி வச்சாங்க பிரசவம் அப்படின்னு. பிற என்பது வேறு, சவம் என்பது வேறு. சவம் அப்படின்னா பிணம்னு அர்த்தம். அந்த வலியை தாங்க முடியாமல் அன்னவள் இறக்கவும் நேரிடலாம் அப்படிங்கறதை அறிந்தான் தமிழன். அதனாலதான் அதற்கு பேரு பிரசவம் அப்படின்னு வச்சாங்க. அதே போல பாருங்க, அந்த குழந்தையை பெற்றெடுத்து தொட்டியில போட்டு தாலாட்டு பாடுவாங்க. ஏன்னா தாலாட்டு அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பலவிதமான தாலாட்டு உண்டு. இப்ப நாங்க பாடணும் ஒரு தாலாட்டு, ஆறாரோ ஆரிரரோ அப்படின்னு. உண்மையான தாலாட்டு என்ன? ஆறாரோ ஆரிரரோ அப்படிங்கிறது உண்மையான தாலாட்டா? கிடையாது. உண்மையான தாலாட்டு என்ன அப்படின்னா, யார் யாரோ யார் உயிர் யாரோ. அதாவது போன ஜென்மத்தில் நீ யாரோ நான் யாரோ, இந்த ஜென்மத்தில் நான் உனக்கு தாய் யாரோ நீ எனக்கு மகன் யாரோ அப்படிங்கறத உணர்த்துவதற்காகத்தான் யார் யாரோ யார் உயிர் யாரோ அப்படின்னு அன்றைக்கு ஆதி காலத்திலேயே தாலாட்டு பாடி வைத்தது உண்டு. அதே போல பாருங்க, ஏன்னா இந்த மண்ணில பிறந்த மனிதனுக்கு வந்து எது வேண்டுமானாலும் இருந்தும் இல்லாமல் வாழ்ந்து விடலாம். ஆனால் ஒன்றே ஒன்று மட்டும் இல்லாமல் வாழவே முடியாது. அப்படி வாழ்ந்தாலும் அவனுக்கு மதிப்பு கிடையாது. அந்த ஒன்று என்ன அப்படின்னா அதுதான் பணமாகப்பட்டது. ஏன்னா மண்ணில பிறந்த மனிதனுக்கு பணம் இல்லை என்று சொன்னால் அவன் இறந்த பிணத்திற்கு சமம் அப்படின்வாங்க. ஏன்னா அந்த பிணத்தை சுமப்பதற்கு கூட இன்றைக்கு தேவை பணம் அப்படிங்கிற ஒரு கணக்கு வந்து விட்டது. ஏன்னா பணக்காரருடைய மகன் செலவாளி, செலவாளியினுடைய மகன் கடனாளி, கடனாளியினுடைய மகன் பொறுப்பாளி, அந்த பொறுப்பாளியினுடைய மகன் தான் பணக்காரர். அதே போல உலகத்தில் உள்ள எல்லோருமே பொறுப்பாக இருந்தோம் அப்படின்னா ஏழை அப்படின்னு யாருமே கிடையாது. அதனாலே அந்த பணம் இருந்து விட்டால் போதுமா, மனிதனுக்கு நல்லதொரு மனமும் நல்லதொரு குணமும் முக்கியம் அப்படின்னு சொல்லி வச்சாங்க. அதே போல அந்த பணபந்தியிலே குணம் குப்பையிலே இதை பார்த்து அறிந்து நடக்காதவள் மனிதனில்லே, பிழைக்கும் மனிதனில்லே. நடக்காதவன்
அவர்கள் அன்பளிப்பளித்து இந்த பாடலுக்கு பாராட்டி அன்பளிப்பளித்து பெருமை சேர்த்துள்ளார் TK ரங்கசாமி கிளை கழக செயலாளர் அஇஅதிமுக ஆலத்தூர் அன்பு உள்ளங்கள் அன்பளிப்பளித்து பெருமை சேர்த்துள்ளார்கள். அதே போல என்னதுக்குன்னா வாழை இலையில் நடுவே ஏன் கோடு உள்ளது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை கேட்டிருக்காரு. நீங்க பாடினது நீங்க கொடுத்த அன்பளிப்பு பாட்டுக்கு கேள்விக்கு அன்பளிப்பு கொடுக்கல, ஆனாலும் ஏன்னா உங்களுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்கே நாங்கள் வந்திருக்கோம் அப்படிங்கிறதுனால. ஏன்னா ஒவ்வொரு மனிதனுக்குமே முக்கியத்துவம் எது? ஏன்னா வாழை இலைக்கு மட்டும் நடுவல கோடு இருப்பது தண்டு இருப்பதற்கு காரணம் கிடையாது. ஆனால் மனிதனுக்கு மனிதனுடைய உடலை தாங்கக்கூடியது எது அப்படின்னா அதுதான் முதுகு வளம் தண்டு என்று சொல்லக்கூடியது. வாழை இலைக்கு மட்டும் கிடையாது, எல்லா இலைக்குமே இடையில தண்டு வரும். ஏன்? அந்த இலையை தாங்குவதற்காக மட்டுமே. இதுக்கு சில விஷயங்கள் நிறைய பல விதங்கள் சொல்லலாம். அதே போல பாருங்க வாழை இலை உண்டு. அதே போல பாருங்க நம்ம வெத்தலை போறோம்ல, அந்த வெற்றி இலைகளுமே நடுவு ஒரு பெரிய கோடு போகும், ஒரு தண்டாகப்பட்டது. ஆனால் பக்கு கிளைகள் நிறைய இருக்கும். அதுலயே ஆண் பெண் அப்படிங்கிற பிரிவு உண்டு. நாடு அப்படின்ற ஒரு பிரிவு உண்டு. கற்பூரவத்துல அதுலயும் பிரிவு உண்டு. ஆக அப்ப எதற்காக அப்படின்னா ஒரு மனிதனுடைய உடலையே தாங்கக்கூடியது எது அப்படின்னா முதுகு வளம் தண்டு என்று சொல்லக்கூடிய. அது மட்டும் இல்லாமல் எல்லா இலையுமே தாங்கக்கூடியது எது அப்படின்னா அந்த இலையில் தண்டு வல்ல அந்த கோடு வல்ல அப்படின்னா எந்த இலையும் தாங்க முடியுமா? முடியாது. அப்ப இலை எப்படி நிற்கும்? எது மூலமாக நிற்கும்? அதை தாங்குவதற்காகத்தான் அந்த இதில் இருக்கக்கூடிய தண்டாகப்பட்டது. அதே போல ஏன்னா இப்படி தனிப்பட்ட முறையிலே பாடணும் அப்படின்னா நிறைய பாடிக்கொண்டே இருக்கலாம், பேசணும் அப்படின்னா நிறைய பேசிக்கொண்டே இருக்கலாம். ஏன்னா பேசுறதுக்கு ஆளை கூட்டிட்டு வந்துட்டு அவங்கள உள்ள உட்கார வச்சுட்டு நான் மட்டும் வெளியில பாடிக்கிட்டு பேசிக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா அது நல்லா இருக்குமா? இருக்காது. அதனால அதான் சொல்லுவாங்க, தம்பி நாசமா போறவனு இருடா, காலத்துக்கு இருக்க வந்தவனு இரு. ஒரு விஷயம், இதுவரைக்கும் என்ன மணி நேரமாச்சு, அவங்கெல்லாம் கதையை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க. இதுவரையும் மிகவும் சிறப்பு ஒரே ஒரு பாடல் பாடிவிட்டு அதான் சொல்லுவாங்க, ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை ரெண்டுக்கும் கறக்காத மாட்டை எப்படி கறக்கிறது? அதுதான் கணக்கு. அதனால இந்த இடத்துல ஒரே ஒரு பாடலை பாடிவிட்டு அதற்கு அடுத்தபடியா அதனால ஏன்னா இந்த கோயிலத்தை பார்க்கின்ற பொழுது எத்தனையோ மலர்கள் உண்டு. ஆனால் இந்த மூக்குத்தி மலராகப்பட்டதற்கு ஒரு தன்மை உண்டு. அதே போல அந்த மூக்குத்தி பூ மேலே காத்து உட்கார்ந்து பேசுதம்மா, உட்கார்ந்து பேசையிலே தேனு உள்ளூர ஊருதம்மா. குத்தி பூ மேலே காத்து உட்கார்ந்து பேசுதம்மா, உட்கார்ந்து பேசையிலே தேனு உள்ளூர ஊருதம்மா. அது ஏதன புரியலையே, அதை நான் அறியலையே. ஒரு மோகம் ஒரு தாகம் இங்கு முன்னாலே இந்நேரம் உண்டாடலே. குத்தி பூ மேலே காத்து
யார் அன்னவரையும் சந்திப்பதற்கு முன்னாலே அந்த சுந்தரம் வாங்கி 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 காலத்தையும் நேரத்தையும் அனுசரித்து செல்லாதவன் கோலமரியா குரங்குக்கு ஒப்பானவன் அப்படி சொல்லியிருக்காங்க. ஏன்னா காலத்தோடு நேரத்தோடு சந்திக்க வேண்டிய நாட்களை சந்தித்து பிறகு கடைசியாக நீங்க கேட்ட யாரோ ஒரு ஆடவர் அங்குமிங்கும் திறந்து உலாவிக் கொண்டிருக்கிறார். அன்னவரை யார் என்று சந்திக்க